உலகெங்கும் வாழும் தமிழர்கள் அனைவரும் மகிழ்ச்சியும் இன்பமும் பெற்று தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு முதலமைச்சர் ஜெயலலிதா வாழ்த்து. சுகாதாரத்திற்கான தேசிய மனிதவள ஆணைய மசோதா மாநில அரசுகளின் உரிமைகளை முற்றிலும் பறிப்பதாக முதலமைச்சர் ஜெயலலிதா குற்றச்சாட்டு. கூட்டாட்சியின் ஆணிவேரையே அசைத்துவிடும் என எச்சரித்து பிரதமருக்கு கடிதம். புதுக்கோட்டை நகராட்சியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு சிறப்பு உதவித் தொகையாக 50 கோடி ரூபாய் வழங்கப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவிப்பு. நினைவு தூண் மற்றும் வளைவுகள் அமைக்கவும் முடிவு. இந்தியாவில் மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமானோர் சென்னைக்கு வந்து சிகிச்சை பெறும் அளவுக்கு மருத்துவத்துறையில் தமிழகம் சாதனை. முதலமைச்சர் ஜெயலலிதா பெருமிதம். திருவண்ணாமலை மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி கட்டடங்களுக்காக 1 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிப்பு. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும். அனைவர் வாழ்விலும் மகிழ்ச்சியும் இன்பமும் பெருக வேண்டும் என தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தமிழ் புத்தாண்டு தினம் நாளை கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், தமிழ் புத்தாண்டு மலருகின்ற இந்த நன்னாளில் தம் அன்புக்குரிய தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் தமது இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார். பல்லாண்டு காலமாய் சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டாக கொண்டாடிய தமிழ் மக்கள் அந்த நாள் வேறு ஒரு நாளுக்கு மாற்றப்பட்டதால் மனமுடைந்தார்கள். வலிந்து திணிக்கப்படுகின்ற மாற்றங்களை மக்கள் ஒரு நாளும் ஏற்பதில்லை. எனவே சித்திரை முதல் நாளையே பெரும்பான்மையான உலக தமிழர்கள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடினார்கள் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சித்திரை முதல் நாளையே தமிழ் புத்தாண்டாக மீண்டும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டுமென பல கோடி தமிழர்கள் விரும்பினர். அவர்களின் விருப்பத்தை வகையில் மக்களின் மனம் விரும்பும் மக்கள் அரசாக செயல்படும் இவ்வரசு சித்திரை முதல் நாளை தமிழ் புத்தாண்டு என மாற்றி அறிவித்தது என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார். இப்புத்தாண்டில் அனைவரது வாழ்விலும் மகிழ்ச்சியும் இன்பமும் பெருக வேண்டும். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும். தமிழர் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று வாழ்த்தி, உலகெங்கும் வாழும் தமிழ் பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தமது உளமார்ந்த தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மருத்துவ கல்வி தொடர்பான கொள்கை முடிவுகளை தீர்மானிப்பதில் மாநில அரசுகளை முற்றிலுமாக புறக்கணிக்கும் வகையில் சுகாதாரத்திற்கான மனிதவள தேசிய ஆணைய மசோதா சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை நிலைக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளதற்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மத்திய அரசின் இந்த நடவடிக்கை கூட்டாட்சி முறையின் ஆணி வேரையே ஆட்டம் காண வைத்துள்ளதாகவும் முதலமைச்சர் எச்சரித்துள்ளார். சுகாதாரத்திற்கான தேசிய மனிதவள ஆணைய மசோதா 2011 சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை நிலைக்குழுவுக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவை பரிந்துரைத்துள்ளது குறித்து தமிழக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா பிரதமர் திரு மன்மோகன் சிங்கிற்கு இன்று கடிதம் எழுதியுள்ளார். இந்த மசோதா இவ்வாறு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதற்கு தமது கடும் கண்டனத்தை பதிவு செய்ய விரும்புவதாக இந்த கடிதத்தில் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த கல்வித் திட்டம் தொடர்பான முடிவுகள் எடுக்கும் அதிகாரத்தை மத்திய அரசால் நியமிக்கப்படும் 25 பேரிடம் ஒப்படைக்க இந்த புதிய மசோதா மூலம் வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை மாநில அரசுகளின் அதிகாரங்களை பறிப்பதாக அமைந்துள்ளது. மருத்துவ மனித வளத்தை திட்டமிடுதல், பாடத்திட்டம் மற்றும் மருத்துவ படிப்புகளை வடிவமைத்தல், மருத்துவ கல்வி மற்றும் அது தொடர்பான துறைகளில் கல்வி வழங்கும் புதிய கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குதல் உள்ளிட்ட அனைத்து கொள்கை முடிவுகளை தீர்மானிப்பதில் மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்ற நிலையை இந்த புதிய மசோதா ஏற்படுத்தியுள்ளது. பிராந்திய மற்றும் உள்ளூர் தேவைகளுக்கு ஏற்பத்தான் மருத்துவ, பல் மருத்துவ மற்றும் மருத்துவம் சார்ந்த கல்வி திட்டங்களில் மனிதவள பயன்பாடு குறித்து திட்டமிடப்பட வேண்டும். கொள்கை முடிவுகளை தீர்மானிக்கும் அமைப்புகளில் மாநில அரசுகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிப்பதன் மூலம் மட்டுமே மனிதவள திட்டமிடுதலில் முழுமையான வெற்றியை எட்ட முடியும் என்றும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உறுதிபட்டுள்ளார். தற்போதைய தேசிய மற்றும் மாநில குழுக்களின் செயல்பாடுகளில் இப்போதைய நிலையே தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள முதலமைச்சர்,
தேசிய குழு அளவில் மாநில அரசுகளின் பங்களிப்பை அதிகரிப்பதன் மூலம் தேசிய மற்றும் மாநில குழுக்களை வலுப்படுத்தி மேம்படுத்த முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மாநில அரசுகளின் அதிகாரங்களை பறிக்க வழிவகுக்கும் சுகாதாரத்திற்கான தேசிய மனிதவள ஆணைய மசோதாவுக்கு தமது கடும் கண்டனத்தையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். மிகவும் முக்கியமான மருத்துவ மனிதவளம் தொடர்பான புதிய அமைப்புகளை ஏற்படுத்துவதில் மாநில அரசுகளின் அதிகாரத்தை பறிக்கும் இந்த நடவடிக்கை கூட்டாட்சி முறையின் ஆணி வேரையே ஆட்டம் காண வைத்துள்ளது என்றும் பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை நகராட்சியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு இந்த நகராட்சியின் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் பணிகளுக்காக சிறப்பு உதவித் தொகையாக 50 கோடி ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இந்த சிறப்பு உதவித் தொகை குறித்த அறிவிப்பை வெளியிட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா 1912ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்ட புதுக்கோட்டை நகராட்சி 100 நிறைவு செய்துள்ளதையொட்டி 100ஆண்டு விழா நினைவு தூண் மற்றும் 100ஆண்டு விழா வளைவுகள் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இந்தியாவிலேயே விரைந்து நகர்மயமாகி வளர்ந்து வரும் மாநிலங்களில் ஒன்றாக தமிழகம் திகழ்ந்து வருகிறது. நகரங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் வலு சேர்க்கும் எந்திரங்கள் ஆகும். அதே நேரத்தில் நகர்ப்புறங்களில் மக்கள் தொகை பெருகி வருவதன் காரணமாக அடிப்படை வசதிகளின் தேவைகள் அதிகரித்து வருகின்றன. இதனை நிறைவு செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை எனது தலைமையிலான அரசு எடுத்து வருகிறது. இந்த அடிப்படையில் சென்னை மற்றும் அதனை சார்ந்த புறநகர் பகுதிகளுக்காக சென்னை பெருநகர வளர்ச்சி திட்டம் மற்றும் இதர மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகளுக்கு கூடுதல் நிதி வழங்கும் ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டம் என்ற 2 மாபெரும் புதிய திட்டங்களை எனது அரசு செயல்படுத்தி வருகின்றது. இதன்படி 2011-2012ஆம் ஆண்டில் சென்னை பெருநகர வளர்ச்சி திட்டத்திற்கு 500 கோடி ரூபாயும், ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்திற்கு 750 கோடி ரூபாயும் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இவ்விரு திட்டங்களின் கீழ் சாலைகள், தெருவிளக்குகள், குடிநீர் வழங்கல், பாதாள சாக்கடை, மழைநீர் வடிகால் மற்றும் சுகாதார பணிகள், திடக்கழிவு மேலாண்மை, பேருந்து நிலையங்களின் மேம்பாடு, வாகனங்கள் நிறுத்துமிடம் ஆகிய அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் உள்ளிட்ட பணிகள் நடைமுறையில் உள்ள திட்டங்களுடன் ஒருங்கிணைத்து செயல்படுத்தப்படுகின்றன. இதேபோல 2012-2013ஆம் ஆண்டிற்கும் சென்னை பெருநகர் வளர்ச்சி திட்டத்திற்கு 500 கோடி ரூபாயும், ஒருங்கிணைந்த நகர்ப்புற வளர்ச்சி திட்டத்திற்கு 750 கோடி ரூபாயும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை நகரம் தமிழ்நாட்டின் பழம்பெரும் நகரங்களில் ஒன்றாகும்.